Input 44 வைல்ட் கார்டு மேட்சிங். இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்சிங்கோட இன்னொரு வேரியன்ட். அதில் எப்படி ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரிங் கொடுத்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அங்கே வந்து டாட்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள இந்த கொஸ்டின் மார்க்ங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு சிங்கிள் கேரக்டர்ங்கிறது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுவே ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எனி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசீடிங் கேரக்டர் எத்தனை தடவை வேணால் ரிப்பீட் ஆகிக்கலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ரெசீடிங் கேரக்டர் இல்லை, எந்த கேரக்டர் வேணால் எத்தனை தடவை வேணால், இல்லைன்னா எம்டி சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். அப்ப நமக்கு வந்து இந்த என்டையர் பேட்டர்னும் அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்மளால கெட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்றாங்க. அதுதான் இந்த கொஸ்டின். அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, எஸ் பி. பிங்கிறதா பேட்டர்ன், எஸ்ங்கிறதா நமக்கு அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங். இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல ரெண்டு ஏ கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஏ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏவும் மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பேட்டர்ன் ஸ்ட்ரிங்ல இங்க எந்த கேரக்டருமே இல்லை, நல்லது. ஆனா இங்க இன்னொரு ஏ நமக்கு மேட்ச் ஆகாம இருக்கு, அதனால தான் அங்க ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிறது நமக்கு ரிட்டர்ன். இதுவே நம்ம செகண்ட் இன்புட் எடுத்தோம்னா எஸ்ல ரெண்டு ஏ கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கொடுத்துருந்தா எனி கேரக்டர் எனி நம்மளோட டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம், அதை எப்படி வேணா மாறி மாறி வரலாம். அப்ப இந்த ஸ்டாரை வந்து ரெண்டு ஏவா நம்ம டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் அந்த ரிட்டர்ன் த்ரூ. இதுவே அடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா சி டி, வந்து கொஸ்டின் மார்க் ஏ. இப்போ கொஸ்டின் மார்க்கை வச்சு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம், அதனால சியை வந்து நம்ம கொஸ்டின் மார்க்கால ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி இருக்கு, ஆனால் நமக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரிங்ல ஏ தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது, அதனால நமக்கு இங்கே வந்து ரிட்டர்ன், அதனால இது தப்பா இருக்குங்க, ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ரெக்கர்ஷன்ல சால்வ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங் ஐயில் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் வந்து நான் ஐங்கிறது சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸ் வந்து நான் ஜேன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தேன். இப்போ எனக்கு ஐயில் இருக்க கேரக்டரும் ஜேல இருக்க கேரக்டரும் சேமா இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன். இல்லைன்னா ஐயில் இருக்க ஜேல இருக்க கேரக்டர் வந்து கொஸ்டின் மார்க்கா இல்லையான்னு செக் பண்றேன். இப்படி சேமா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஐங்கிற இண்டெக்ஸையும் நம்ம நிறுத்தணும், ஜேங்கிற இண்டெக்ஸையும் நிறுத்தணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு கேரக்டர் கிடைச்சுன்னு இருக்கும், அடுத்த அடுத்த கேரக்டர் நம்ம மூவ் பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா ஐயையும் ப்ளஸ் ஒன் பண்றோம், அதே மாதிரி ஜேயும் ப்ளஸ் ஒன் பண்றோம். இப்போ ஒருவேளை எனக்கு ஐயும் ஜேவும் ஈக்குவலா இல்லை, கொஸ்டின் மார்க்கும் இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா நமக்கு ஸ்டார். ஸ்டார் இருந்துச்சுன்னா எனி கே எனி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து எம்டி சீக்வன்ஸாகவும் இருக்கும். அப்போ எம்டி சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற, அதாவது நம்ம இந்த ஸ்டாரை வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, அடுத்த கேரக்டர் பேரு அப்படிங்கிறது நம்ம சொல்றது எம்டி சீக்வன்ஸ். அப்போ இந்த ஸ்டாரை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஐய அதே இடத்துல தான் வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்குன்னு நம்ம மேட்சிங் கேரக்டர் கண்டுபிடிக்கல, ஜேயை மட்டும் தான் நகர்த்த போறோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஆஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ண போறது இல்லை. இதுவே ஒருவேளை இந்த ஸ்டாரை வந்து நம்ம கன்சிடர் பண்றோம், எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு இதுக்கு மேட்ச் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் எஸ்ல ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிப்போம். அதனால ஐய வந்து ப்ளஸ் ஒன் பண்ண போறோம். ஆனா ஜேயை அப்படியே தான் சென்ட் பண்ண போறோம் ப்ரிகஷன் பண்ணி. ஏன் நம்ம ஜே அப்படியே தான் சென்ட் பண்ணோம், நம்ம ஒரு தடவை தான் மேட்ச் பண்ணணும், இத்தனை தடவை வேணா மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பண்ணும்போது ஜே அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த கால் வந்து திருப்பியும் இதே ஃபங்க்ஷன் காலில் போகும்போது அப்பயும் ஜே வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் தான் குறிக்கும். அப்போ திருப்பி இங்கே வரும்போது இதுலேயும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று ஐயை வந்து நகர்த்தணும், அதாவது இன்னொரு ஸ்டாரை வச்சு இன்னொரு கேரக்டரை ஒன்று மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு கேரக்டர் மட்டும் மேட்ச் பண்ணால் போதும், அடுத்த கேரக்டர் எனக்கு மேட்ச் பண்ண தேவையில்லைங்கிற போது ஐயை அப்படியே வச்சுட்டு ஜே ப்ளஸ் ஒன் பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் தேவையில்லை,
எம்டி சீக்வன்ஸ் கிடைச்சிடும். இப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ட்ரூவா வந்தாலும் எனக்கு ட்ரூ தான். அப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். அப்போ இதை வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து அதோட ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதுல பேஸ் கேஸ் என்னவா இருக்கும்னா ஜே வந்து ஒரு வேளை லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அதாவது ஸ்ட்ரிங்கோ பிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும். லென்த் ஆஃப் பியா வந்துச்சுன்னா அப்போ பியில் இருக்க கேரக்டர் எல்லாமே ரீட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணிடணும். இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கெட் பண்ணிருக்குன்னா ஐங்கிற பாயிண்டர் வந்து எங்க இருக்குன்னா அது வந்து லென்த் ஆஃப் எஸ்ஸுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கணும். லென்த் ஆஃப் எஸ்ஸுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா எல்லா கேரக்டரும் நமக்கு ரீட் பண்ணியாச்சுன்னு இருக்கும். இது இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து ஜே வந்து நமக்கு கடைசியா வர்றதுக்கு முன்னாடி ஐ பாயிண்ட் வந்து எல்லாத்துலயும் நமக்கு மேட்ச் ஆகிட்டு வந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐ வந்து லென் ஆஃப் எஸ்ஸா இருந்துச்சுன்னா அப்ப என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஐ வந்து லாஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எஸ் வந்து ஏன்னு இருந்திருக்கு. அதுவே பி வந்து ஒரே ஒரு ஏ. ஒரு எந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இதே எக்ஸாம்பிள்ல எஸ்ல வந்து ஒரு ஏ கொடுத்துருக்காங்க. எஸ்ல ஒரு ஏவும் பில ரெண்டு ஏவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏவும் நமக்கு மேட்ச் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஐ பாயிண்டர் வந்து அடுத்தது நகர்ந்து போகும், இந்த இடத்துக்கு போகும். ஜே பாயிண்டர் வந்து இந்த ஏவை கொடுக்கும். ஜே என்ன கடைசி தெரியல, ஆனா ஐ வந்து இப்போ அவுட் ஆஃப் லென்த் போயிருக்கு. அப்போ நமக்கு வந்து இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வரும். அப்போ என்ன ஆகும்னா ஐ வந்து நமக்கு லென் ஆஃப் எஸ்க்கு ஈக்குவலா வரும்போது நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். இதுக்கு அடுத்து பில வந்து கரண்டா இருக்க பாயிண்ட், அதாவது ஜேல இருந்து வேற எந்த கேரக்டருமே ஜேல இருந்து லென்த்தோட பியோட லென்த் வரைக்கும் எந்த கேரக்டருமே எதுவுமே ஸ்டாரை தவிர வேற எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எம்டி சீக்வன்ஸாகவும் எடுத்துக்கலாம். அப்ப எல்லா இருக்கிற எல்லா ஸ்டாருக்குமே நம்ம எம்டி சீக்வன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாரை தவிர வேற ஏதாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்சிங்கான கேரக்டர் நமக்கு ஸ்ட்ரிங் எஸ்ல இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ரிங் எஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப வேற எந்த ஸ்டாரை தவிர வேற எந்த கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன். அப்ப அதுதான் இன்னொரு பேஸ் கேஸா வச்சிருக்கோம். இப்போ இது எப்படி கோட் போடுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் அந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் காலிலே சென்ட் பண்ணுவோம். எஸ் பி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜீரோ வருது, ஐயையும் ஜேயையும் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸை நம்ம இன்ஸ்டேஸ் பண்ணிக்கிறோம். ஜே வந்து பியோட லென்த்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எல்லா கேரக்டரும் ரீட் பண்ணிருக்கோம் அர்த்தம். அப்போ நமக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கெட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நம்ம கெட் பண்ணிருந்தோம்னா ஐயும் வந்து எஸ்ஸோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கேப்சர் பண்ணிக்கும். அதனால தான் ஐ ஈக்குவல் டு ஸ்டார்ட் லென்த்து யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு பேஸ் கேஸ் என்னன்னா ஐ வந்து லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு, ஆனா இன்னும் பி வந்து நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணி முடிக்கலையே மாட்டோம். அப்ப பில கரண்ட்ல எங்க இருக்கு பாயிண்டர் ஜேல இருக்கு. இப்போ ஜேல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஒன்லி ஸ்டார் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாரை வந்து எம்டி சீக்வன்ஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்டாரை தவிர வேற எந்த கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு கேரக்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஆனா நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கர்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். அப்ப ஸ்டாரை தவிர எந்த கேரக்டர் இருந்தாலும் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும். இப்ப ஒருவேளை நமக்கு ஸ்டார் இருக்கு அப்படின்னா ஒண்ணு அந்த ஸ்டாரை எடுப்போம், இல்லைன்னா அந்த ஸ்டாரை வச்சு ஒரு கேரக்டரை மேட்ச் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த ஸ்டாரை நம்ம எடுக்காம விட்டுருவோம். ஸ்டாரை எடுக்காம விட்டோம்னா எம்டி சீக்வன்ஸுங்கிறத குறிக்கும். அப்படின்னா நமக்கு இன்னும் டெஸ்ட்ல இருக்க கேரக்டர்னா மேட்ச் பண்ணல, ஸ்டாரை மட்டும் ஸ்கிப் பண்ணுறோம். இப்போ ஐ ஜே பிளஸ் ஒன் இருக்கணும். இது ஸ்டாரை எடுத்துக்கிறோம்னா ஐ பிளஸ் ஒன் ஜே. ஏன்னா அந்த கேரக்டரை ஸ்டாரை வச்சு ஒரு கேரக்டரை மேட்ச் பண்ணிட்டோம், அதனால ஐ பிளஸ் ஒன். அதுக்கப்புறம் ஸ்டாரை வச்சு எத்தனை கேரக்டர் வேணும் மேட்ச் பண்ணிக்கலாம், அதனால நீ வந்து அப்படியே இருக்கு. ஒருவேளை இந்த ரெண்டு கேரக்டரும் சேமா இருந்து இல்லைன்னா பேட்டர்ன்ல இருக்க கேரக்டர் கொஸ்டின் மார்க்கா இருந்தா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு இண்டெக்ஸையும் டைரக்டா இன்கிரிமெண்ட் பண்றோம், ஐ பிளஸ் ஒன் ஜே பிளஸ் ஒன். இப்போ ஒருவேளை எனக்கு இந்த எதுவுமே இல்லாம எனக்கு ரெண்டு கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அங்கேயே எனக்கு வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ரிங் வந்து கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அங்கேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ் போட்டுருவோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா ஓ ஆஃப் டூ பவர் என் பிளஸ் என்ன வரும். ஏன்னா இந்த ரெக்கர்ஷன் கீ கால் ஆகும்போது ஒரு கீயோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு இருக்குன்னா ஓ ஆஃப் டூ பவர் என் இருக்கும். என்னங்கிறது ஹைட் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ரீயா இருக்கும்.
இங்கே நம்ம மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ட்ரீ என்ன இருக்குன்னா எம் பிளஸ் என். ஏன் எம் பிளஸ் என்ன? எம்ங்கிறது வந்து நம்ம எஸ்ஸோட லென்த்தா எடுத்துக்கணும். இது பிங்கிறது வந்து சாரி என்னங்கிறது வந்து பியோட லென்த்தா எடுத்துக்கணும். இப்ப எனக்கு ஐ கமா ஜே பிளஸ் ஒன்னு இருக்கு. இந்த ஐ கமா ஜே பிளஸ் ஒன்னு இப்ப பார்க்கும்போது எனக்கு இந்த ஜே பிளஸ் ஒன் வந்து ஒவ்வொருடையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப கடைசி வரை இன்க்ரிமெண்ட். ஒருவேளை வேர்ஸ்ட் கேஸ்ல கடைசியில போனதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது எனக்கு. அப்போ ஃபுல்லா என் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கடுத்து எம் போய் டச் ஆகும். அப்ப என்னும் எம் சேர்க்கிற மாதிரி தான் அதோட பிக்கஸ்ட் ஹைட் இருக்கும். அதனாலதான் ஓ ஆஃப் டூ பவர் எம் பிளஸ் என். இது வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்காது. நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? அடுத்து மெமரைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சேம் ஸ்டேட்டை வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணாம இருக்கிறது. ஆல்ரெடி இந்த ஸ்டேட் நம்ம கேல்குலேட் பண்ணல, டைரக்டா இருக்கு. அப்போ மெமரைசேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்னா, முதல்ல மெமரைசேஷன் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கும் போதும் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரிசல்ட்னா நம்ம டைரக்டா அதை எடுக்கணும். இப்போ நம்ம மெமரைசேஷன்ல பார்க்கும்போது மெமரைசேஷனோட நம்ம பூலியன் அரேவும் நம்ம கொடுக்கணும். பூலியன் அரேல அதுவும் நம்ம ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம சாதாரண பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல யூஸ் பண்ணோம்னா பூலியனோட டிஃபால்ட் வேல்யூவா பூலியன் அரேக்கு ஃபால்ஸுங்கிறது நம்ம இருக்கும். அப்ப அந்த வேல்யூ நம்ம நம்ம அந்த வேல்யூல நம்ம எங்கேருந்து வேல்யூல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். டிஃபால்ட்டா ஃபால்ஸ் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி அதை ரீட் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு அதை வந்து நமக்கு அதை ரீட் பண்ணோமா இல்லையாங்கிறது தெரியாது. அப்ப நம்ம பிரிமிட்டிவ் டைப் யூஸ் பண்ணாம வேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லுங்கிறது உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம பூலியன் ராப்பர் கிளாஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்போதான் நமக்கு வந்து மெமரைசேஷன் ஆஃப் ஐஜி வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும், இப்போ டைரக்டா ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு இடையும் நம்ம வந்து இந்த மெமரைசேஷன் ஆஃப் ஐஜியை நம்ம ஸ்டோர் பண்றோம் ஒவ்வொரு இடம் நம்ம கால்குலேட் பண்ணும் போதும். இப்போ இதனால இந்த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து கம்மியாகும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் எம் இன்ட்டு என்னு இருக்கும். ஏன்னா ஐக்கு வந்து ஓ ஆஃப் எம் பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும், கேக்கு வந்து ஓ ஆஃப் என் பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஓ ஆஃப் எம் இன்ட்டு என் பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்கும். அதனாலதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் எம் இன்ட்டு என். ஆனால் அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் எம் இன்ட்டு என் பிளஸ் ஓ ஆஃப் எம் பிளஸ் என் இருக்கும். ஓ ஆஃப் எம் இன்ட்டு என்னங்கிறது வந்து நம்ம ரிஃப்ரெஷன் காலோட சாரி ஓ ஆஃப் எம் இன்ட்டு என்னங்கிறது வந்து நமக்கு வந்து மெமரைசேஷனோட ஸ்பேஸ் பிடிக்கிறது தான் ஓ ஆஃப் எம் இன்ட்டு என். ஏன்னா நம்ம மெமரைசேஷனுக்கு வந்து அரே கிரியேட் பண்ணலாம். அது வந்து எம் இன்ட்டு என் சைஸில் இருக்காங்க ஓ ஆஃப் எம் இன்ட்டு ப்ளஸ் ஓ ஆஃப் எம் ப்ளஸ் என்னங்கிறது வந்து ஸ்டாக்கோட சைஸ் தான். ஒவ்வொரு ரெக்கர்ஷன் காலுக்கும் நமக்கு வந்து ஸ்டாக்கில் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ஓ ஆஃப் எம் ப்ளஸ் என். அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்கும். அப்போ இதையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான் டேபுலேஷன் போகிறோம். அங்கே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வெறும் ஓ ஆஃப் எம் இன்ட்டு என் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து நம்ம டேபுலேஷன் பார்க்க போறோம். டேபுலேஷன்ல டிபி அரேயோட சைஸ் வந்து எம் பிளஸ் என் பிளஸ் ஒன் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டரும் எஸ்லையும் பிலையும் சும்மா ஒரு எம்டி கேரக்டர் இருக்குமா வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. அதை வந்து நம்ம ட்ரூங்கிறத ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். அதனாலதான் இங்க ட்ரூங்கிறது இனிஷியலைஸ் பண்றோம். அதுக்கடுத்து ஸ்டார் இருந்துச்சுன்னா எனி சீக்வன்ஸ் இருக்கலாம். அதனால ஸ்டார் வந்து நமக்கு எப்போ வருதுங்கிறத செக் பண்றோம். அப்ப ஸ்டார் வந்தாலே அதுக்கு முன்னாடி வரை எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூவா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். நமக்கு வந்து ஜீரோ த்ரோல இதுக்கு முன்னாடி வேற எந்த ஸ்டேட் இருக்கு, லெஃப்ட் சைட்ல மட்டும் ஸ்டேட் இருக்கும். அப்ப எனக்கு ஜீரோ த்ரோல என்ன பண்றேன்? ஜீரோ த்ரோல இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஸ்டார் எப்பெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட் என்ன இருக்கோ அதோட வேல்யூ டேரக்டா எடுத்துப்போம். இங்க ஸ்டார் வருதுன்னா ஐ இங்க இருக்கு, அதாவது ஜே இங்க இருக்குன்னா ஜே மைனஸ் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத செக் பண்றோம். அதை வந்து நம்ம டைரக்டா எடுத்துக்கணும். ஆனா இது ஜீரோத்தோட ரோலை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். அதனாலதான் ஜீரோ ஆஃப் ஜேல வந்து ஜீரோ ஆஃப் ஜே என்ன சொன்ன ஸ்டார் இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிறோம். இதுக்கடுத்து மற்ற இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்ப நமக்கு ஸ்டார் வந்துச்சுன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு அந்த ஸ்டாரை நம்ம எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எடுக்காம இருக்கும். இந்த டேபிள் நம்ம ஃபில் பண்ணும்போது ஜஸ்ட் இதுக்கு ட்ரூன்னு வரும். ஜீரோ ஜீரோ நம்ம ட்ரூ போட்டுருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டார் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஜேமே சொல்லிருக்கோம், அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு இங்கே ட்ரூ. அதுக்கடுத்து ஏவும் இந்த பிளாங்க் ஸ்பேஸை பார்ப்போம். இப்போ இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபால்ஸாக இருக்கும். அது அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தா நம்ம ரன் பண்ண போறோம். இதுவும் ஃபால்ஸ் தான் இருக்கும்.
இப்ப ஸ்டார் வந்துச்சுன்னா ஒண்ணு ஜீரோ கேரக்டர் நம்ம ஜீரோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுப்போம், இல்லை எனி நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜீரோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த ஸ்டாரை வந்து இப்ப கன்சிடர் பண்ணலைன்னு அர்த்தம். ஜீரோ இந்த ஸ்டாரை கன்சிடர் பண்ணலைன்னா அப்ப இதே கேரக்டர், அதாவது இதே இடத்துல எனக்கு வந்து இந்த ஸ்டாரை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேல்யூ இருந்துச்சோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்ப ஜேனா அப்ப ஐக்கிலே ஜேல எனக்கு எவ்வளவு இருந்துச்சோ, அதாவது ஜே, இந்த ஜே கரண்ட் ஜே எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதை தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்னா ஜே மைனஸ் ஒன். இது வந்து இந்த ஸ்டாரை நம்ம கன்சிடர் பண்ணாம இருந்தா, ஒருவேளை கன்சிடர் பண்ணா இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ட்ரூ ஆகணும், நான் வந்து அதை ட்ரூவா போட்டுக்குவேன். அதனாலதான் ஆறு ஆப்ரேஷன் யூஸ் பண்றேன். ஒருவேளை ஸ்டாரை கன்சிடர் பண்ணா எனி சீக்வன்ஸ் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுக்கும். அப்ப இந்த ஸ்டாரை வந்து அப்படியே வச்சுப்போம். ஸ்டாரை இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கும் போது ஐ, அதாவது இந்த ஏவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்றோம். அப்ப ஐயை வந்து மைனஸ் ஒன் பண்ணுவோம், ஜேயை அப்படியே தான் வச்சிருக்கோம். இந்த ஜேவையே நம்ம அப்படியே வச்சிருக்கோம் இல்லையா, அடுத்ததுல பார்த்தீங்க, அதாவது அதுக்கு அடுத்து இருக்க ஈக்கு நம்ம பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா ஒன்று ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன். ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன் நமக்கு ஆல்ரெடி ஃபால்ஸா இருக்கு, அதனால அது அப்படியே தான் இருக்கும். இது இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ எனக்கு இந்த ஸ்டாருக்கு பதிலாக இங்க நான் ட்ரூங்கிறத செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே வந்து இங்க ட்ரூ வருது. எப்படின்னா இப்போ இந்த ஏ வந்து இந்த ஸ்டார் வந்து எனி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏக்கு இது பண்றோம். அப்ப ஏன் இங்க ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே அப்படியே வேலை செய்யும்? இதே ஸ்டாரை நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கும் போது பல இதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டருக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார் வந்து எத்தனை டைம் வேணா யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜீரோ நம்பர் இல்லைன்னா எனி நம்பர் ஆஃப் டைம். ஜீரோ நம்பர்ல நம்ம ஃபால்ஸ் வந்திருக்கு, எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ட்ரூ வந்திருக்கான் பார்த்துருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்ல ஸ்டாரே யூஸ் பண்ணும்போது எவ்வளவு வந்து பார்ப்போம். அப்போ அதுவும் ட்ரூவா இருக்கனால இங்கேயே ட்ரூ. நம்ம கடைசியா ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ மொத்தமா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த கோட்லயும் போட்டிருக்கோம். ஒருவேளை எனக்கு இந்த ரெண்டு கேரக்டர் இல்லாம கொஸ்டின் மார்க் இல்லைன்னா ஆஹ், ரெண்டு கேரக்டரும் சேமா இருந்துச்சுன்னா டேரக்டா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருந்துச்சோ அதை போடும். எனக்கு அதாவது ஐயும் ஜேவும் சேமா இருக்கு. ஐயும் ஜேவும் சேமா இருக்குன்னா அப்போ ஐயும் ஜேவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதோட கண்டினியூ தான் இதுக்கும் இருக்கணும். அப்போ ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், ஐ மைனஸ் சொன்னாங்க. அதே மாதிரி ஜேவும் ஜே மைனஸ் சொன்னா இது ரெண்டுத்துக்கும் நல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம டைரக்டா இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இதுவே டிஃபரெண்டா இருந்தா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிபிஆர்ஏ வந்து பூலியன்ல இருக்கனால இதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் தான், அதனால நம்ம திருப்பி அதை ஃபில் பண்ணவே தேவை. அடுத்து டைரக்டா டிபிஎஃப் எம் ஆஃப் என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் என் இன்ட்டு என் தான் வரும். ஏன்னா நமக்கு அந்த டிபிஆர்ஏ கிரியேட் பண்றதுல இருக்க ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும்தான் அதுல இருக்கும். நமக்கு இங்க எந்த ரெக்கர்ஷனும் பண்றது இல்லை, அதனால ஸ்டேட்கான ஓ ஆஃப் என் பிளஸ் என்கிற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வராது. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதுவும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைட்டா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் விட வீட்டில் மேட்சிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.